ஆமா. வாழ்க வள வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். நன்றி அம்மா. நன்றிங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நாம இன்று சிந்திக்க உள்ள தலைப்பு இன்னா செய்யாமை. இன்னா செய்யாமை என்றால் பிறருக்கு துன்பம் தராது இருத்தல். அதாவது எண்ணம், சொல், செயல் மூன்றினாலும் பிறருக்கு துன்பம் தராது இருத்தலை இன்னா செய்யாமை என்று சொல்லுவாங்க. அப்ப அதாவது ஒருத்த ஒரு உயிரினத்திற்கு, எந்த உயிரினமா இருந்தாலும் சரி, ஐந்தறிவு உயிரினமா இருந்தாலும் சரி, ஆறாவது அறிவு உயிரினமா இருந்தாலும் சரி, ஒருத்தருக்கு துன்பம் செய்தால் அது செயல் விளைவின் தத்துவத்தின்படி நமக்கு பல மடங்காக அதே துன்பம் திரும்ப வரும் என்பதுதான் இயற்கை நியதி. இதத்தாங்க மகரிஷி சொல்லியிருக்காங்க. அதாவது ஒழுக்கம், அதாவது அவர் பாடல்ல சொல்லியிருக்கார். ஒழுக்கம்னா என்னன்னு டெஃபினிஷன் கொடுக்கிறார். ஒழுக்கம் எனில் உயிருக்கு இன்னா செய்யா நோன்பாகும் அப்படின்றார். அதாவது அவர் நம்ம ரெண்டொழுக்க பண்பாடு பேசுறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒழுக்கம், கடமை, ஈகைலாம் நம்ம சொல்றோம் இல்லைங்களா? ஒழுக்கத்துக்கு பல பேர் பல டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. ஆனா சுவாமிஜி கொடுக்கிறது இன்னா செய்யாமை. அந்த இன்னா செய்யாமைன்னு கூட அந்த வார்த்தை கூட அவர் சொல்லல. அவர் என்ன பாடல்ல சொல்லியிருக்கான்னு கேட்டீங்கன்னா, இன்னா செய்யா நோன்பு. அப்படின்னு அவன் நோன்புன்றது எவ்வளவு விசேஷமான வார்த்தை, எவ்வளவு முக்கியமான வார்த்தைன்றத நாம தெரிஞ்சுக்கிறோம். அது ஒரு நோன்பு அப்படின்றார். மௌன நோன்புன்னு சொல்ற மாதிரி இன்னா செய்யாமை, ஒழுக்கம் என்றால் இன்னா செய்யாமை நோன்பு அப்படின்னு குறிப்பிடுறார். அப்ப அதனுடைய அந்த பொருள், அந்த வார்த்தையினுடைய பொருளின் முக்கியத்துவத்தை நாம நன்றாக புரிந்து கொண்டோம். அப்படி அதுக்காகத்தான் அவர் நோன்புன்னு அவர் வலியுறுத்தி பேசுகிறார். சரிங்க. அடுத்தது பாவம் என்றால் என்ன, புண்ணியம் என்றால் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கிறோங்க. பாவம் என்பது ஒருவரது எண்ணம், சொல், செயல் இவைகளில் ஏதேனும் ஒன்றினாலும், எண்ணத்தினாலும் சரி, சொல்லினாலும் சரி, செயல்னாலும் சரி, ஏதேனும் ஒன்றினால தனக்கோ, பிறருக்கோ, தற்காலத்திலோ, பிற்காலத்திலோ, உடல் உணர்ச்சிக்கோ, பகுத்தறிவிற்கோ துன்பம் விளைவித்தோமானால், எண்ணமா இருந்தாலும் சரி, சொல்லா இருந்தாலும் சரி, செயலா இருந்தாலும் சரி, நம்ம இப்ப சொன்ன மாதிரியே தனக்கு, பிறருக்கு, அப்புறம் தற்காலம், பிற்காலம், உடல் உணர்ச்சிக்கு, பகுத்தறிவுக்கு சொன்னோம் இல்லைங்களா? துன்பம் நாம விளைவித்தோமானால் அத்தகைய செயல் பாவம் எனப்படும். பாவம் என்பதாகும். அடுத்ததுங்க, புண்ணியம் என்றால் எண்ணம், சொல், செயல் ஏதேனும் ஒன்று. அதனால தனக்கோ, பிறருக்கோ, தற்காலத்திலோ, பிற்காலத்திலோ, அறிவிற்கோ, உடலுக்கோ, உணர்ச்சிக்கோ துன்பம் தராமல் எண்ணம், சொல், செயல். அப்ப அந்த மாதிரி யாருக்குமே துன்பம் தராமல், தனக்கா இருந்தாலும் சரி, பிறருக்கா இருந்தாலும் சரி, தற்காலத்தால இருந்தாலும் சரி, பிற்காலத்துல சரி, அறிவுக்கு, உடலுக்கு அது துன்பம் தராமல் விழிப்போடு இருந்து துன்பங்களை நீக்கும் வகையில் பிரத்தியார், அதாவது பிறர் துன்பப்பட்டா கூட அதை நீக்க வேண்டும். அந்த மாதிரி செய்யப்படும் செயல்கள் யாவுமே புண்ணியம் எனப்படும். இத சுருக்கமா சொல்லணும்னா என்ன சொல்லலாம், ஒருவன் செய்யும் செயலின் விளைவு நன்மையாக இருக்குமாயின் அது புண்ணியம். அது தீய விளைவாக இருந்தால் பாவம் என்று கூறப்படுகிறது. ஆக பாவம், புண்ணியம், ஒழுக்கம் போன்ற கருத்துக்கள் அத்தனையும் இன்னா செய்யாமை என்ற வார்த்தையில் உள்ள உட்கருத்துகளாகும். சரிங்க. அடுத்தது இன்னா செய்யாமை பற்றி மகரிஷி இன்னொரு பாடல அழகா சொல்லியிருக்காருங்க. பிறர் உள்ளம் புண்பட தன் உள்ளம் மகிழும் பிழை செயல். அப்ப பிரத்தியார் நம்ம துன்புறுத்துறோம், அவங்க மனசு புண்படுது, அவங்க உடம்புல காயப்படுது. அப்ப அந்த மாதிரி இருந்து அதை பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டோம்னா, பிறர் உள்ளம் புண்பட தன் உள்ளம் மகிழ பிழையான செயல், தவறான செயல் அப்படின்னு அவர் வலியுறுத்தி சொல்றார். இன்னொரு பாடல பாருங்க. பிறர் நலம் காத்து தன் கடமை ஆற்றும் வாழ்க்கை இன்னா செய்யாமை. பிறருக்கு என்ன நன்மை, அதான் தொண்டாற்றுதல்.
பிறருக்கு என்ன நன்மை செய்யலாம்? நமக்கு எத்தனையோ விதத்துல வசதிகள் இருக்கா? அறிவிற் காரணமாக தொண்டாற்றலாம், பிறருடைய நலத்தை காக்கலாம். வசதி இருந்தால் அதன் மூலமாக பிறருடைய நலத்தை காக்கலாம். உடலில் வலு இருந்தால் அதன் மூலமாக பிறருக்கு நன்மை செய்யலாம். அப்படி செஞ்சாதான் அந்த வாழ்க்கை தான் இன்னா செய்யாமை என்று குருமகான் சொல்கிறார். இதே கருத்தை தாங்க திருவள்ளுவர் திருக்குறளில் தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் அப்படின்றார். இந்த குறளின் கருத்து சிந்தித்தோமானால் நம்ம ஒரு நெருப்பு நெருப்பு தீயை பார்த்து என்ன செய்யறோம்? பயந்து ஒதுங்கி நிக்கிறோம். அது கிட்ட போக மாட்டோம். ஒரு கொழுந்து விட்டு ஒரு இடத்துல எரியுதுன்னா தள்ளி நிப்போம், பயந்து ஒதுங்கி நிப்போம். அது போலவே எப்படி ஒரு நெருப்பை கண்டு பயந்து ஒதுங்குகிறோமோ, இல்ல அதை விட்டு வேறொரு இடம் அகன்று செல்லுகிறோமோ, அது போலவே தீய விளைவுகளை கண்டு அஞ்சி அல்லது பயந்து பிறரை துன்புறுத்தாமல் நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்று தீயை நெருப்பை உவமைப்படுத்தி பேசியுள்ளார். தீய விளைவுகளை கண்டு நம்ம பயப்படணும். ஏன்னா செயல் விளைவு தத்துவம் தான் அது. ஒருத்தருக்கு டக்குன்னு நம்ம துன்பம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா, எந்த விதத்திலாவது ஒரு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா, அதனுடைய விளைவு தீய விளைவு. அது நமக்கு சேரும். அதை கண்டு நம்ம பயப்படணும். அஞ்சு பயப்படணும். அப்ப அந்த மாதிரி பயந்து தீய எண்ணங்கள், தீய சொற்கள், தீய செயல்களை செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு நெருப்பு தீயை உவமைப்படுத்தி அவர் குறளில் சொல்லியிருக்கிறார். அப்புறம் அடுத்தது பாருங்க, பிறருக்கு துன்பம் செய்யக்கூடாது. நிறைய ஆன்றோர்கள், சான்றோர்கள், சித்தர்கள்லாம் இந்த கருத்தை வலியுறுத்தி பேசியிருக்காங்க. பிறருக்கு துன்பம் செய்யக்கூடாது என்ற கருத்தை பாரதியாரும் பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சே அப்படின்றார். நமக்கு யாராவது துன்பம் செஞ்சா கூட பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சே அப்படின்னு அவர் பாடல்ல பாடியிருக்கார். இதே விவிலியம் பைபிள் இயேசுநாதர் என்ன சொல்றாருன்னா, அவரை இயேசுநாதரை சிலுவையில அறையறதுக்கு யூதர்களை அழைத்து செல்றாங்க. அவரை கட்டி பிடிச்சு சிலுவையை சுமக்க வச்சு அவங்க ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. ஆனா இயேசுநாதர் என்ன சொல்றான்னு கேளுங்க. இன்னதென அறிகிலர், இன்னதென அறிகிலர் பிதாவே அவர்களை மன்னியும். இது அவர்களுடைய அறியாமை செயல். அவங்களுக்கு என்ன செய்யறோன்னே தெரியல. பிறருக்கு துன்பம் இழைக்கிறோம் என்ற அறிவு அவங்களுக்கு இல்ல. அதனால இயேசுநாதர் என்ன சொல்றார்? பிதாவிடம் அவர்களை மன்னியுங்கள் என்று அவர் கூறுகிறார். அப்ப இதுல இருந்து என்ன தெரிந்து கொள்கிறோம்? அந்த இன்னா செய்யாமை எவ்வளவு தூரத்துக்கு நமக்கு நன்மையை விளைவிக்கிறது என்று இதைத்தானே மகரிஷி சொல்றாங்க. தவ முடிவுல நம்ம என்ன வாழ்த்துறோம் இல்லையா? பகைவரையும் வாழ்த்த வேண்டும், அவர்களும் நல் வாழ்வு வாழ கருணையோடு வாழ்த்துவோம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? சரி, இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்னா, நமக்கு ஒருவர் தீங்கு செய்தாலும் அது கூட நம்ம அவங்களுக்கு தீங்கு செய்யாமல் இருக்க வேண்டும். அவங்க நமக்கு எப்ப பார்த்தாலும் துன்பம் கொடுத்துட்டே இருக்காங்க. ஏன் நம்ம பொறுமையா இருக்கக்கூடாது? அவங்களுக்கு திரும்ப துன்பம் செய்யணும், திரும்ப பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்காமல் இருப்பதுதான் இன்னா செய்யாமை. எவ்வளவு அந்த ஒரே வார்த்தையில எத்தனை கருத்துக்கள் உள்ள அடங்கி இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாங்க. அப்படியா? சரிங்க. அப்புறம் அடுத்தது அதே மாதிரியாக இன்னா செய்யாமை பத்தி பல பழமொழிகள் இருக்கு. அதுல 2 முற்பகல் செய்யின் பிற்பகல் தாமே வரும், கெடுவான் கேடு நினைப்பான். இந்த பழமொழிகளை மிகவும் பழமையான பழமொழிகள். ஆனா கூட இந்த பழமொழிகள் இப்பொழுது நாம உண்மையாக மாறுவதை நம்ம நேரில் பார்க்கிறோம். உண்மையாக மாறுதல்னா என்ன? கெடுவான் கேடு நினைப்பான். அப்புறம் முற்பகல் செய்யினா பிற்பகல் நமக்கு தன்னால வரும் அப்படின்றது உண்மையானதை உண்மையாகிறத நம்ம பார்க்கிறோம். ஆக இன்னா செய்யாமை என்ற நற்பண்பை நாம் தெரிந்து வாழ்க்கையை நடத்தி கொள்ள வேண்டும். இதத்தான் ஆன்றோர்கள், சான்றோர்கள், சித்தர்கள், குருமகான்கள் கூறியிருக்காங்க. பல பாடல்கள்ல எழுதியிருக்காங்க. கணியன் பூங்குன்றார் கூட என்ன சொல்றாரு புறநானூர்ல? தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? சரி. இப்ப அடுத்ததாக, அப்ப ஏன் மனிதன் இன்னொரு மனிதனுக்கு துன்பம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஏன் வந்தது?
அந்த எண்ணம் எதனால வருகிறது? எண்ணம் வரப்போய் தான் சொல்லா வருது. சொல்லு செயலாக மலர்கிறது. இல்லைங்களா? அப்ப அந்த எண்ணம் எதுக்காக ஒரு மனிதனுக்கு வருகிறது? ஒரு உயிரினத்துக்கு துன்பத்தை கொடுக்க வேண்டும். 6வது மனித உயிரினத்துக்கும் நம்ம துன்பத்தை தர வேண்டும். இந்த எண்ணம் ஏன் வருது? அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, மனிதனின் 6 மனோநிலைகள். பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு, தாழ்வு, மனப்பான்மை, வஞ்சம். இந்த காரணங்களின் காரணமாக மனிதன் ஒருவருக்கு துன்பத்தை செய்து கொண்டே இருக்கிறான். அடுத்த காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சஞ்சித கர்மத்தின் விளைவாக பழவினை. சஞ்சித கர்மம் என்பது பழவினை. அதன் விளைவாக மனிதர்கள் ஒருவருக்கொருவர் துன்பம் செய்து கொண்டிருக்கின்றனர். இதுதாங்க காரணம். இந்த காரணத்துல தான் அவங்களுக்கு அந்த துன்பம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது. சரிங்க. அடுத்தது, இன்னா செய்யாமை என்ற நோன்பை மனிதர்கள் அனைவரும் ஏன் அவசியம் கடைப்பிடிக்க வேண்டும்? இவ்வளவு சொல்றாங்கல்ல, எல்லாருமே சொல்றாங்கல்ல, துன்பம் செய்யக்கூடாது. அதுதான் இன்னா செய்யாமைன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்கல்ல. இதை ஏன் நம்ம அவசியமா கடைப்பிடிக்கிறோம்? இதுக்கு ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும்? அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அது ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இறைநிலையை எடுத்துக்கொள்வோம். அதனுடைய பரிணாம தன்மாற்றத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். அது என்ன தன்மாற்றம்? இறைநிலை, இறை துகள்கள், விண், பஞ்சபூதம், 1 முதல் 5 அறிவு, 6வது அறிவு உள்ள மனிதன். எல்லாமே இறைநிலை தன்மாற்றம். அதாவது அப்ப இறைநிலையினுடைய தன்மாற்றம் எல்லாமே இருக்கு அப்படின்பத நம்ம புரிஞ்சுகிட்டோம். அந்த புரிதல் காரணமாக இதிலிருந்து என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால், நமக்குள் இருக்கக்கூடிய ஒரு ஆன்மா இறைநிலையின் அம்சமே. இறைநிலையினுடைய பகுதியே. நமக்குள்ள இருக்கிற ஆன்மா இறைநிலையினுடைய அம்சமே. அது மட்டும் இல்லங்க, எல்லா உயிரினங்களும் இறைநிலையின் அம்சமாக இருக்கின்றது. ஆக இறைநிலையே எல்லா உயிரினங்களும் ஆன்மாவாக இருப்பதனாலதான் நாம் ஒருத்தருக்கு துன்பத்தை கொடுத்தால் அந்த இறைநிலைக்கே துன்பம் தந்தது போல் ஆகும். அது எவ்வளவு பெரிய பாவம். ஒரு இறைநிலை தான் ஆன்மாவா இருக்கு எல்லா உயிரும். அப்ப நம்ம ஒருத்தருக்கு துன்பத்தை தர்றோம். அப்ப துன்பம் தந்தா அந்த அவங்க துன்பப்படறாங்க. அப்ப துன்பப்படுவது யாரு? இறைநிலை. அப்ப இறைநிலையிலிருந்து வந்திருக்கோம். அந்த இறைநிலைக்கே நாம துன்பத்தை கொடுத்தால், அது பாவமான காரியம் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆக இறைநிலைக்கு துன்பம் தராமல் இருப்பதற்குத்தான் நம்ம இன்னா செய்யாமை என்ற நோன்பை கடைப்பிடிக்க வேண்டும். இதத்தாங்க மகரிஷி அவர்கள் அறிந்தது இறை அல்லது அறிந்தது சிவம், உணர்ந்தது மலர்ந்தது அன்பு அப்படின்பார். அறிந்தது இறை, மலர்ந்தது அன்பு. இறை நம்ம உணர்ந்துட்டோம்னு வச்சுக்கோங்க. எல்லா உயிரினங்களும் இறைதான். இறை நிலைதான். ஆன்மாவா இருக்கு. அதை அறிந்து கொண்டோம். அதை உணர்ந்து கொண்டோம். அப்படின்னா நமக்கு தன்னால ஆகா, இறைநிலையா எல்லா இடத்துலயும் இருக்குதே. ஒரு அன்பு உடனடியாக மலருமா. அதனால மகிழ்ச்சி அப்படியா? அத உணர்ந்துட்டோம்னா நம்ம ஒருத்தருக்கும் துன்பம் செய்ய மாட்டோம். சரிங்களா? அப்புறம் அடுத்தது பாருங்க, விவேகானந்தர் அழகா ஒண்ணு சொல்லுவார். என்ன சொல்லுவார்? அவரோட தாரக மந்திரம். என்ன மந்திரம்னு கேட்டீங்கன்னா, ஆகுக, ஆக்குக, ஆகுக, ஆக்குக அப்படின்னு சொல்லுவார் சுவாமி விவேகானந்தர். அப்பன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம எல்லாருமே இறைநிலையினுடைய மகரிஷி கருத்து தான். இறைநிலையும் தன்மாற்றம். அதுதான் ஆகுக. இறைநிலையினுடைய தன்மாற்றம் தான் நாமாக இருக்கிறோம். அப்ப அது என்ன ஆகுக? அதனோட பொருள் என்ன? அப்ப இறைநிலையினுடைய தன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, அன்பும் கருணையும். எல்லாருக்குமே அது தெரியும். அப்ப நாம இறைநிலையிலிருந்து வந்திருக்கோம். நம்ம ஆன்மா இறைநிலை ஆகுக. நீ எப்படி ஆகணும்? அன்பும் கருணையுமே ஆகணும். ஏன்னா உன்னோட ஆன்மா இறைநிலை. அப்ப இறைநிலையினுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அன்பும் கருணையும். அப்ப நீ என்ன பண்ணணும்? அன்பும் கருணையும் தான் எல்லார் இடத்துலயும் இருக்கணும். அன்பும் கருணையும் தான் 24 மணி நேரமும் கடைபிடிக்கிற. அந்த மாரி ஆகுக. நீ அந்த மாரி மாறுவாயாக. அததான் ஆகுக. இறைநிலையாகவே நீ மாறுவாயாக. அப்படின்னு விவேகானந்தர் சொல்றார். அன்பும் கருணையுமா இருக்கு. அடுத்தது பாருங்க, ஆக்குக. சரி, நீ அந்த மாரியே மாறிட்ட. இறைநிலை ஆன்மான்னு உணர்ந்துகிட்ட. மாறிட்ட. அன்பும் கருணையாவே 24 மணி நேரமும் இருக்கிற. ஓகே. எல்லாம் ஓகே தான். ஆக்குக அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்னா, இறைநிலையிலிருந்து தானே எல்லாரும் வந்திருக்காங்க. நீ மட்டும் இறைநிலையிலிருந்து விவேகானந்தர் சொல்றார். நீ மட்டும் இறைநிலையிலிருந்து வரல. எல்லாருமே இறைநிலையிலிருந்து தான் வந்திருக்காங்க. அப்ப நீ என்ன பண்ணணும்?
மற்றவர்களையும் பிற உயிர்களையும் தெய்வ நிலைக்கு நீ நீ ரோல் மாடலா ஆகிட்ட. ஆக்கியாச்சு. நீ இறைநிலைய அன்பும் கருணையுமா நீ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க. ஓகே. நீ என்ன செய்யணும்? மத்தவங்களும் ஒருத்தர் துன்புறுத்தக்கூடாது இல்லீங்களா? அதனால அவங்களையும் நீ ஆக்குக. அவங்களையும் தெய்வ நிலைக்கு, நீ தெய்வத்திலிருந்து வந்தவன், இறைநிலையிலிருந்து வந்தவன். அப்படி நீயும் அன்பு கருணையுமாக இருக்க வேண்டும். அப்படின்னு அவர்களையும் தெய்வத்தின் நிலைக்கு உயர்த்தி, அவர்களையும் தெய்வ அம்சமாக்கி, அன்பும் கருணையாக இருப்பதற்கு தொண்டு ஆற்ற வேண்டும். அப்படின்னு அவரு வலியுறுத்தி சொல்றார். அதுதான் ஆகுக, ஆக்குக அப்படின்னு சொல்லி. அப்புறம் அடுத்தது என்ன சொன்னாரு? அப்ப இந்த மாதிரி நாமும் அன்பும் கருணையாட்டா ஒருத்தருக்கு துன்பம் செய்ய மாட்டோம். பிறரையும் அன்பும் கருணையுமா ஆக்கிட்டோம்னா அவங்களும் துன்பம் செய்ய மாட்டோம். அப்ப அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் தீங்கு செய்யாம அந்த உலகம் முழுவதுமே அப்படி ஆகிடும் அப்படின்றது விவேகானந்தருடைய கருத்து. சரிங்களா? அப்ப யாருக்குமே தீங்கு செய்ய வேண்டும் என்ற எண்ணமே வராது. அடுத்ததுங்க, அடுத்த பாயிண்ட்டுங்க. இன்னா செய்யாமை என்ற நோன்பை வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். துன்பம் செய்யக்கூடாது, ஒருத்தருக்கு துன்பம் செஞ்சா நமக்கு தான் துன்பம் வரும் அப்படின்னு எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, என்ன வழிமுறைகள், என்னென்ன நம்ம செய்யணும்? அந்த வழிமுறைகள் தெரிஞ்சா தானே நம்ம ஃபாலோ பண்ண முடியும். அந்த மாதிரி அப்பதானே நமக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யாம இருக்க. எல்லாம் இறைநிலையிலிருந்து வந்தவங்க 6 மனநிலைகள், சஞ்சித கர்மம், என்னென்ன வழிமுறைகள் அதுவும் மகரிஷி கொடுத்துடுறாரு. உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி கொடுத்துடுறாரு. அதை அப்படியே நம்ம என்ன செய்யணும்? ஃபாலோ பண்ணணும். அது என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அறநெறிப்படி வாழ்தல் வேண்டும். அப்ப அறநெறி என்றால் என்ன? பிறருடைய விருப்பத்தை உணர்ந்து வாழ்தல். பிறருடைய ஃபீலிங்ஸ், பிறருடைய விருப்பத்தை என்ன அவங்க விருப்பப்படுறாங்க, நம்ம டாமினேட் பண்ணக்கூடாது. அதை உணர்ந்து நம்ம வாழ்க்கை வாழ்ந்தோமானா அது அறநெறி. செயல் விளைவு தத்துவத்தை உணர்தல். தினமும் தவம் செய்தல், ஆழ்ந்து தவம் செய்ய வேண்டும். சமுதாயத்தில் நட்பு நலம் காத்தல், மன்னிக்கும் குணம் இருத்தல். துன்பம் பண்ணிட்டா கூட அதை மறந்துன்னு மன்னிக்கிறோம். அது எப்போதும் நினைச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. அததான் மகரிஷி சொல்றாருங்க, துன்பம் போக்கும் தூய நெறியே அன்பாம் அறமாம் அறிவின் உயர்வாம் அப்படின்றார். அன்பும் கருணையின்படி நாம் வாழ்தல் வேண்டும். அனைத்து உயிர்களும் ஒன்றே என்று எண்ண வேண்டும். அந்த மாதிரி எண்ணி நினைச்சு நாம் கடமையை செய்ய வேண்டும். ஆக நம் வாழ்வு தோல்வி இல்லாமல் இருக்க வேண்டுமானால், துன்பம் இல்லாத ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டுமானால் அறநெறிப்படி வாழ வேண்டும். இப்படி வாழ்ந்துட்டோம்னா இன்னொருத்தருக்கு துன்பம் செய்யணும்ன்ற எண்ணமே வராது. 2வது கருத்துங்க. அடுத்தது தவம் செய்தல். சஞ்சித கர்ம வினை நாம விட்டு போகணும். அப்ப என்ன செய்யணும்? துரியாதீத தவம் ஆழ்ந்து செய்ய வேண்டும். அப்படி செஞ்சோம்னா முன் செய்த பதிவுகள் மறைந்து போயிடும். அது மட்டும் இல்லைங்க, புதிய வினைகளும் எழாது. புதுசாவும் நமக்கு அந்த வினை பயன் கருமையத்துல பதிவு ரிஜிஸ்டர் ஆகாது. அதனால தவம் செய்யறதுனால அது சஞ்சித கர்மம் போய்விடும். அந்த சஞ்சித கர்மம் போயிடுச்சுன்னா நாம என்ன செய்யாமை என்ற நோன்பை வாழ்க்கையில கடைபிடிப்போம். இதத்தாங்க பாம்பாட்டி சித்தர். பாம்பாட்டி சித்தர் என்ன சொல்றாருன்னா, தவத்தினுடைய பெருமையை, தவத்தின் மூலமாக கர்ம வினைகள் போகும். நமக்கு எல்லாருமே கர்ம வினை பயனோட தான் பிறந்திருக்கோம். பிறவின்னு ஒண்ணு இருந்தா அது கர்ம வினை பயன்தான். அப்ப அந்த கர்ம வினை பயன் நம்ம விட்டு போனாதானே நம்ம இன்னொருத்தருக்கு துன்பம் செய்ய வேண்டாம், துன்பம் செய்யாம இருக்கலாம். அதனால அப்ப அது என்ன செய்ய வேண்டும்? நம்ம தவம் தான் செய்யணும் அப்படின்னு சொல்றோம். இத பாரதியாரும் சொல்றாங்க, தவம் செய்தால் நாம் எய்த விரும்பியதை எய்தலாம். அப்படின்னா நம்ம என்ன நினைச்சோமோ அப்படியே வாழ்க்கை வாழலாம். தவம் செஞ்சோம்னா நாம என்ன நினைக்க போறோம்? ஒருத்தருக்கு துன்பம் செய்யக்கூடாதுன்னு நினைப்போம். வேற என்ன, காசு வேணும், பொருள் வேணும், அதுக்காக நம்ம யாருமே தவம் செய்யறது இல்ல. நம்ம வாழ்க்கை அமைதியா இருக்கணும். அமைதி இல்லாம இருக்கக்கூடாது. துன்பம் இல்லாம இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? இன்னொருத்தருக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடாது. அதான் இன்னாசாய்மை. அப்ப அப்ப இன்னாசாய்மை செய்யாமை என்ற பண்பு வரணும்னு வச்சுக்கோங்களேன். வந்ததுன்னா அப்ப நம்ம தவம் செய்யணும்னு பாரதியார் சொல்றார். அடுத்ததுங்க, ஐந்தொழுக்க பண்பாடை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு மகரிஷி சொல்றார். அப்ப என்ன சொல்றாருன்னா, மனிதனுடைய மனம் சிறப்பாக இருக்கணும். மனதினுடைய சிறப்பு அது.
அறிவு வந்து மான் நுழை புலன் அறிவு நுண்மையோட இருக்கிற. அதுக்கு என்ன செய்யணும்னா, நமது தேவைகளை நாமே முடித்துக் கொள்ள வேண்டும். நம் உழைப்பினால் மட்டுமே முடித்துக் கொள்ள. அதான் ஐந்தொழுக்க பண்பாடுல முதல் பாயிண்டா வருது. நம்ம தேவைகளை இன்னொருத்தர வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அவங்க செய்வாங்களா? இவங்க செய்வாங்களா? யார்கிட்ட நம்ம வேலை வாங்கலாம்? அப்படின்னு சொல்லி இது பண்ணக்கூடாது. நாம வந்து எதுனாலும் நாம வந்து அ ஆர்வத்தோடு, ஒரு நெஞ்சு உறுதியோட நம்ம எல்லா தேவைகளையும் நம்மோட உழைப்பின் காரணமாகத்தான் நாம முடிவு செய்து கொள்ள வேண்டும். நம்மோட உழைப்பை நாம் பயன்படுத்த வேண்டும். ஒரு இடத்துல படிச்சுட்டு இருக்கோம், எழுதிட்டு இருக்கோம். சரி ஃபேன் வேணும், ஏசி வேணும். "அப்பா இங்க வா, வீட்ல இருக்கிறவன, இந்த ஏசிய போடு, இந்த லைட்ட கொஞ்சம் இன்னொரு லைட்ட போடு." அப்படிலாம் நம்ம இதெல்லாம் சாதாரண சிம்பிள் எக்ஸாம்பிள். அதெல்லாம் அது கூட சொல்லக்கூடாது. நாம எழுந்து தான் போய் செய்யணும். அப்ப அந்த மாரி தேவைகளை முடித்துக்கொள்ள அவரவர் உழைப்பை பயன்படுத்த வேண்டும். அடுத்ததுங்க, பிறருடைய 2வது கருத்து, பிறருடைய மனம், உடல் வருந்தாத விழிப்பு நிலையோடு நமது வாழ்க்கையினுடைய செயல்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். பிறருடைய மனம், உடல் வருந்தாத செயல் எப்போதுமே என்ன அவேர்னஸ் விழிப்பு நிலையோடு ஒரு வாழ்க்கையை நம்ம நடத்திட்டு இருக்க வேண்டும். உணவுக்காக உயிர் கொலை கூடாது. பிறருடைய வாழும் உரிமையும், அவர்கள் ஈட்டி வைத்திருக்கும் பொருட்களையும் நாம மதித்து, காத்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். பிறருடைய வாழ்கின்ற உரிமையை நம்ம அழிக்கக்கூடாது. அவங்க சம்பாதி வைத்திருந்த அந்த பொருட்களை நாம் பிறர் பலம் பறித்துண்ணுதல். அதனால அத பறிக்கக்கூடாது. அதையும் நாம என்ன செய்யணும்? மதித்து, காத்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அடுத்ததுங்க, துன்பப்படும் உயிர்களுக்கு நம்மால் ஆன உதவியை செய்ய வேண்டும். யாராவது துன்பப்படுறாங்க, நம்மால என்ன முடியும்? அத நம்ம செய்யலாம். இது முடியுமா? அந்த அவங்க ரொம்ப வறுமை கோட்ல இருக்காங்களா? சரி, ஏதோ நம்மால முடிஞ்ச காசு. இல்ல அவங்க வேற ஏதாவது துன்பத்துல இருக்காங்களா? நாம எந்த நிலையில இருக்கோம்? அதிகாரத்துல இருக்கோமா? அதன் வழியா நமக்கு வந்து அவங்களுக்கு நன்மை செய்ய முடியும். இதே சிந்தனையோட இருந்தா தான் இன்னா செய்யாமை. அதான் இன்னா செய்யாமை நோன்பு. அப்ப துன்பப்படும் உயிர்களுக்கு நம்மால் ஆன உதவியை செய்ய தயாராக இருக்க வேண்டும். இதுதாங்க ஐந்தொழுக்க பண்பாடு. அடுத்ததாக இனியவை கூறல். எப்போதும் நம்ம இனிய சொற்களையே பேச வேண்டும். சிடு சிடு சிடுன்னு கடு சொற்கள்லாம் பேசக்கூடாது. பிறருக்கு பயனுள்ள சொற்களையே பேச வேண்டும். பயன் இல்லாம நம்ம கதையெல்லாம் அளந்துட்டு இருக்கக்கூடாது. அவங்களுக்கு நாம சொல்கின்ற சொற்கள் பயனுள்ளவையா? அப்படின்னு அப்படின்னு நம்ம யோசிச்சு பயனுள்ள சொற்களை தான் பேசுறோம். அதான் திருவள்ளுவர் சொல்றாரு, "கனி இருப்ப காய் கவர்ந்ததற்று" அப்படின்பாரு. இத வந்து பாரதியாரும் சொல்றார். "வாய் சொல் அருளீர்." வாய் சொல் அருளீர்னா என்ன? நீங்க இனிமையான வார்த்தைகளை பிறருக்கு சொல்ல வேண்டும் அப்படின்றார். நெக்ஸ்ட்ங்க, மனம் கட்டுப்பாடு. எல்லாவத்துக்கும் காரணமே மனம்தான் காரணம். சித்தம் போக்கு, சிவன் போக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது கலோக்கியலா சொல்லக்கூடிய ஒரு சொல் வழக்கு. அது மனம் போன போக்குல போயிட்டு இருக்கிறது. இத செய்யணும்னு நினைக்கிறோமா? அது நமக்கு துன்பமா, பிறருக்கு துன்பம்னா யோசிக்கிறதே கிடையாது. உடனே அத அப்படியே சொல்லலாம் அப்படின்னு. மனம் தான் எல்லாத்துக்குமே காரணம். மனம் நம்ம கட்டுக்குள் வர வேண்டும். அப்படி விவேகானந்தர் ஒரு உதாரணம் கூறுவாருங்க. நாம மனதை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று கூறுவார். அதாவது அவர் என்ன பாயிண்ட் சொல்ல வரான்னு கேட்டீங்கன்னா, பூனை பிடிதலில் எலி மாட்டியது போல். பூனை வந்து என்ன பண்ணுது? அதோட இயல்பு. எலிய பிடிச்சுக்குது. அப்ப எலி மாட்டிக்கிடுத்து. பூனையோட வாயில எலி மாட்டிக்கிச்சு. அதே மாதிரியாக மனமானது பிறருக்கு துன்பம் தருதல் என்ற தீய எண்ணத்தில் மாட்டி விடுகிறது. மனசுதான் காரணம். பொறாமை, இந்த 6 நிலைகள் படிச்சோம் இல்லைங்களா? அந்த காரணத்தினால எப்படி வந்து பூனை வந்து வாயில எலி மாட்டிக்கிட்டு துன்பப்படுகிறதோ, அது போலவே மனம் என்ன செய்யுது? பிறருக்கு துன்பம் தருதல் என்ற தீய எண்ணத்தில் மாட்டி விடுகிறது. அதனால என்ன சொல்றார் விவேகானந்தர்? கேட்கிறார், நம்மள எல்லாம் பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். தீய எண்ணங்களை வராமல் இருக்க வேண்டுமானால், விழிப்பு நிலையோடு நாம் வாழ்க்கையை நடத்த வேண்டும். அப்ப அது என்ன நம்மட்ட ஒரு கேள்வி கேட்கிறார். உன் மனதை உன்னை மீறுவதற்கு ஏன் அனுமதித்தாய்? மனசு உன்னுடையது. அது உன்னை விட அத மீறுவதற்கு நீ எதுக்கு அலோவ் பண்ற? நீ எதுக்கு அனுமதிக்கிற?
அது செய்யறது தப்புன்னு செஞ்சா நம்ம உடனே கட்டுக்குள்ள கொண்டு வர வேண்டும் இல்லவா அப்படின்னு கேட்கிறார். மனிதர்களை பார்த்து கேள்வி கேட்கிறார். ஆக நாம என்ன செய்ய வேண்டும்னா, மனதை கட்டுப்படுத்தி தீய எண்ணங்களை இன்னொருவருக்கு, தீய செயல்களை இன்னொருவருக்கு கொடுக்காமல் இருப்பதுதான் இன்னா செய்யாமை என்ற நோன்பாகும். இது நமக்கு சாமிஜி நிறைய சொல்லி கொடுத்திருக்காரு. அது என்னன்னா, தவம் செய்கின்ற முறைகள் நிறைய இருக்கு. அதுல நம்ம அனுதினமும் நம்ம தவம் செஞ்சோமானா, மன அலைச்சலை குறைக்க வேண்டும். மன அலைச்சலை குறைத்தாலே மனம் அமைதியாயிடும். அவர் செய்முறை சொல்றார் சுவாமிஜி. நாம தான் செய்யணும். நம்ம தான் சாதனை முறையாக்குறோம். அப்ப மன அலைச்சூழல் குறைத்தா மனசு அமைதியாகிடும். அதனால என்ன? நாம துன்பம் தராமல் அமைதியாக ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். அடுத்தது வழிமுறை. இது கடைசி வழிமுறை. அதாவது என்ன சொல்றாருங்க? விழிப்புணர்வோடு செயல்படுதல் அப்படின்னு சொல்றாங்க. இது ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார். ஒரு உதாரணம் கொடுப்பார். 24 மணி நேரமும் 365 நாட்களும் பிறருக்கு துன்பம் தர மாட்டேன் என்ற சங்கல்பத்தோடு வாழ்க்கையை நடத்த வேண்டும். அதுக்கு உதாரணம் சொல்றார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஒரு பொண்ணு அவல் இடிக்குது. அவல் இடிக்கிற அந்த பெண் ஒரு கையால என்ன பண்ணுது? அவலை கிளறுது. ஏன்னா அவலை கிளறினாதான் இடிக்க முடியும். ஒரே இடத்துல நம்மால இடிக்க முடியாது. அதை கிளறி விட்டு கொண்டு பக்கத்துல தன்னோட குழந்தை நிக்குது. அதையும் அணைத்து கொண்டு வாயால் என்ன யாராவது வாங்கறதுக்கு வந்தாங்கன்னா விற்பதற்கு பேரம் பேசிக்கொண்டு இத்தனை வேலை பண்ணுது. ஏன்னா அவள் இடித்து கொண்டு இருக்குது. அது ஒரு கையால கிளறுது அந்த பெண்மணி. அப்புறம் தன் குழந்தையை அணைத்துக் கொள்ளுகிறது. அப்புறம் யாராவது வாங்க வந்தவங்களுக்கு விற்பதற்கு பேரம் பேசிக்கொண்டு, ஆனால் மனம் மட்டும் உலக்கை கையில் விழாமல், ஏன்னா உலக்கையில வச்சுதான் குத்துவாங்க. அப்ப இடிக்கிறதுன்றது அந்த காலத்துல, இப்ப எல்லாம் மிஷின்லாம் வந்துருது. இடிக்கிறதுன்றது உலக்க வச்சுதான் குத்துவாங்க. அந்த உலக்க கையில படக்கூடாது. கையில பட்டா கையில காயம் வரும். இத்தனை வேலை பண்ணுது அந்த அம்மா, பெண்மணி. என்ன பண்ணுது? ஒரு கையால அவள கிளறுது, குழந்தைய அணைச்சுக்கிறது, அதுக்கப்புறம் பேரம் விற்பவங்கள்ட்ட பேரம் பேசுகிறது. மனசு எந்த விழிப்பு நிலையோட இருக்கிறது? தன் கையில் உலக்கை படாமல் அந்த விஷயத்தில் நிற்கிறது. ஏன் சொல்றோம்? அது போலவே ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்ற, அது போலவே அந்த விழிப்பு நிலையோடு மனிதனிடம் இருக்கக்கூடிய 6 மனோநிலைகளையும் சீரமைத்துக் கொண்டு தவமும் ஆழ்ந்து செய்து கொண்டு ஒரு விழிப்பு நிலையோடு ஒருவன் வாழ்க்கை நடத்துவானானால் அவன் பிறருக்கு துன்பம் செய்யாத ஒரு வாழ்க்கையை வாழ்வான். இதுதான் இன்னா செய்யாமை நோன்பு அப்படின்னு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றார். சரி, அப்ப மகிழ்ச்சி பாடல் நம்ம எடுத்துக்கிறாங்க. அதோட நான் முடிச்சதேன். இன்னா செய்யாமை நோன்பு என்ற தலைப்புல ஒரு பாடல் பாடியிருக்காரு ஞானக்களஞ்சியத்துல. அது என்னன்னு பாடலை நம்ம பார்ப்போங்க. ஒழுக்கம் எனில் உயிருக்கு இன்னா நோன்பாகும். ஒருவர் பிறருக்கோ தனக்கோ உடனோ பின்னோ வழுக்கியம் தவறி கூட தீமை வழுக்கினா தவறி கூட தீமை செய்யா உணர்வு அஃது வாழ்வோருக்கு இதற்கு மேல் என்ன வேண்டும்? ஒருத்தருக்கு நீ தவறு செய்யாம ஒருத்தருக்கு நீ தீங்கு செய்யாமல் ஒரு வாழ்க்கை வாழ்ற. இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும் வாழ்க்கையில? இதுதான் வாழ்க்கை. நீ எதுக்கு துன்பம் செய்யற? அழுக்காறு, பேராசை, சீனம், கடும் சொல், 5 பெரும் பழி செயல்கள் தவிர்ந்த வாழ்வார். இத அத்தனையும் தவிர்த்துரு. பஞ்சமா பாதங்கள் சொல்றோம் இல்லைங்களா? அப்ப அது அது வந்துரும். இந்த அழுக்காறு வச்சிருந்தேன்னா அந்த பஞ்சமா 5 பெரும் பழிச்செயல்கள் வந்துரும். அழுக்காறு, பேராசை, சீனம், கடுஞ்சொல். நம்ம இனியவை கூறல் பார்த்தோம் இல்லைங்களா? அப்ப இது நான் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா அந்த 5 பெரும் பழிச்செயல்கள் நமக்கு வந்துரும். அதனால அதை தவிர்த்து நீ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தால் என்ன நடக்கும்? பழுத்து வரு அறிவு பர உணர்வு ஒரு பரம் தான் பரம்பொருள் இறைநிலை இறைநெறி இறைநிலை நமக்கு வந்துடும். இறை உணர்வு நமக்கு வந்துடும். இதெல்லாம் நம்ம தவிர்த்துட்டோம்னா இன்னா செய்யாமை நோன்பை நம்ம வாழ்க்கையில கடைபிடிச்சோம்னா பர உணர்வு இறைநிலை இறை உணர்வு வரும். பன் நலமும் அறநெறியும் இயல்பு. பல நல்லது நடக்குமா நம்ம வாழ்க்கையில? பல நலம்னா நன்மைகள். பல நன்மைகள் நமக்கு வாழ்க்கையில நடக்குமா? அதனால இதுல அறநெறி இயல்பாகும் அப்படின்னு 452வது பாடலை யானக்களஞ்சியத்துல அவர் இன்னா செய்யாமை நோன்பு என்று வலியுறுத்தி பாடல் அழகாக எழுதிக்கிறார். ஆக வாழ்க்கை என்பது இருப்பது பொய் போவது மெய் என்று நினைத்து நெஞ்சே ஒருத்தருக்கும் தீங்கு நினைக்காமல் இருப்பதுதான் நமக்கு வாழ்க்கையாகும்.
அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே சொல்றாங்க. ஆக இன்னா செய்யாமை என்பது உயர்ந்த பண்பாகும். இந்த நோன்பை வாழ்வில் எப்பொழுதும் நாம் கடைப்பிடித்தால், கடைப்பிடித்து வாழ்ந்தோமானால் நம் வாழ்வு அமைதியாக, இன்பமாக, துன்பம் இல்லாமல் இருக்கும் என்று கூறி, எனக்கு வாய்ப்பளித்த நார்வே அன்பர்களுக்கும் மற்ற அன்பர்களுக்கும் நன்றி பாராட்டி வாழ்த்து கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.